ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நமக்கு சாதகமாகவே மாற்றிடுவோம். ஐயா அந்த கதிர் கைரேகை மேட்ச் ஆகலைங்கய்யா. அப்போ மற்றவங்களுது? ஐயா யாரு கைரேகையும் மேட்ச் ஆகலைங்க. ஐயா அப்போ யார் பண்ணியிருப்பா? எவன் பண்ணா என்னடா, ஆ அந்த கதிர் பயலை இந்த விஷயத்துல லாக் பண்ண. ஆ அவன் கையில விளங்க மாட்டி என் பொண்ணு கண்ணு முன்னாடி அவனை இழுத்துட்டு போகணும். அதை நான் பார்க்கணும். பார்ப்பீங்க. ஐயா அது எப்படிங்க முடியும்? இதுக்கே ஷாக்கான எப்படிங்க? நாங்கள் எத்தனை பேருக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து உள்ளே அனுப்பிச்சிருக்கோம் தெரியுமா? ஏய், அவன் ஒரு சாதாரண பையன். ஆ அவன் உன் கண்ணை பார்த்து பேசுறான். ஆ என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை பத்தி பேசுறான். ஆ அப்ப நீ என்ன பெரிய போலீஸ், நான் என்ன பெரிய அரசியல்? ஐயா பார்த்துங்க, ஹார்ட் அவனை மிஷின். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவனை ஃப்ரேம் பண்ணணும். பண்ணிடலாம் சார் அப்படியெல்லாம் பண்ண முடியாது சார். ஐயா அந்த லேடி ஆஃபீஸரோட பெரிய தலைவலிங்க ஐயா, அது நிறைய எதிர்பார்க்கும். யோ என்னையா 10 20 சொல்லியா, எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். விஜய் சரிங்க. மேம் சொல்லுங்க. மேம் எம்எல்ஏ சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. எம்எல்ஏ கிட்ட பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? அரசாங்க அதிகாரிக நாம பேசினாலே எல்லாம் ஓகே தானே? ஓகே மேடம். எவிடன்ஸே இல்லாத கொலையில உங்க எதிரியோட ரேகையை எவிடன்ஸா மாத்தணும். ஆமா ரைட்? ஆமாங்க மேடம். எஸ் மேம். அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியும்ல? தெரியும் மேடம், 10 லட்ச ரூபா, அதுவும் இம்மீடியட்டா. தட்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். ஐயாட்ட சொல்லி கன்ஃபார்மாக வாங்கி கொடுத்துருங்க மேடம். சீக்கிரம் வந்தீங்கன்னா கட் அண்ட் பேஸ்ட் அந்த கேஸ் will be solved. ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல மேடம்? சார் பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேடம். பணம் வரட்டும் சார். ஒரு 5-10 நிமிஷம் லேட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஒரு ரேகை எடுத்துட்டு இன்னொரு ரேகையை வைக்கணும், அவ்வளோதான். இல்லை பார்க்கறதுக்கு வேணா ரொம்ப ஈஸியா இருக்கலாம், ஆனா கோர்ட்ல குடஞ்சு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் சார் இந்த பணம்.